அனைவருக்கும் இனிய கதை வணக்கம், காலை வணக்கம். இன்றைக்கி கதை என்னென்னா, ஒரு சிறந்த அறிவாளி, ஒரு துறவின்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் இருக்கார். அவரை பார்க்க அவர் ஒரு நண்பர் மாதிரி ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு பழக்கமானவர். அவர் நண்பா, உங்கள்கிட்ட உங்கள் நண்பரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வராப்புல. அவர் அந்த ஞானி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாப்புல, விஷயமா இது 3 சல்லடைகளை வச்சு சலிச்சியா அப்படின்னு கேட்குறாப்புல. இவர் என்ன யோசிக்கிறாப்புல, என்னடா நம்ம ஒரு பிட்டை போட்டு வரலான்னு பார்த்தா இந்த கையை மாவு சலித்த மாதிரி 3 சல்லடையை வச்சு சலிச்சான்னு கேட்குறாப்புலன்ட்டு வந்தவர் கேட்குறாரு, 3 சல்லடையா, இது ஒன்றும் எனக்கு புரியலைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. என்ன 3 சல்லடைனா என்ன சொல்கிறீங்க அப்படின்னாப்புல. 3 சல்லடையா வேணும்ல, உண்மைன்னு ஒரு சல்லடை, நீ கொண்டு வந்த செய்தியில் உண்மை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியலைங்க. என் நண்பர் ஒருத்தர் மூலமாக நான் கேட்டது, அதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னாப்புல. சரி, 2வது சல்லடை என்னன்னு கேட்குறாப்புல. 2வது சல்லடை நன்மை, நீ கொண்டு வந்த செய்தியால் ஏதாவது நன்மையான செய்தியா அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை, அது ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, 3வது சல்லடை என்னென்னா, அந்த செய்தியால் யாருக்கும் பயன் இருக்கா? இல்லை, அந்த செய்தியால் எல்லாத்துக்கும் தீமை தான் ஏற்படும், நன்மை கிடையாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாப்புல. அப்போ அவர் இருந்துக்கிட்டு ஞானி என்ன சொல்கிறாப்புல, இப்போ நீ இந்த ஒரு செய்தியை நீ ஏன்ட்டையும் சொல்ல வேணாம், நீயும் மறந்துடு அப்படின்னு சொல்லுவார். என்னங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கொண்டு வந்த செய்தியில் உண்மையே இல்லை, அது நன்மையும் ஏற்படாது, பயனும் தெரியாதப்ப அந்த செய்தியை சொல்கிறனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, வீண் இதுதான் சேரும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த ஞானி வேறு யாரும் இல்லை, சாக்ரட்டிஸ் தான். அந்த கதை கேட்டதில் அவர் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இது என்னென்னா, இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஒரு விஷயத்தை நம்மளாக வாங்கிக்கிறது, அந்த வாங்கிக்கிட்டு அவங்க சொல்கிற விஷயப்படியே கேட்டு அது உண்மையாக நன்மையாக என்ன எதுவுமே கிடையாது. அந்த ஒரு இதில் எல்லாருமே அதில் அனுபவிச்சிருப்போம், எல்லாருமே அந்த இதில் இதாக இருப்போம். ஒரு கதை இது நல்லா இருந்துச்சுங்கிறனால சொல்கிறேன். இது எல்லா இடத்துலையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம், வேலை பார்க்குற இடத்துலையும் பொருத்தி பார்க்கலாம், உறவுகள்லேயும் பொருத்தி பார்க்கலாம், நண்பர்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இது பொருந்தும். அதனால் நம்ம ஒரு 3 சல்லடையை வச்சு மாவு மட்டும் சலிக்காமல் சிந்தனையை கொண்டு சலித்தோம்னா நல்ல விஷயமா இருக்கும். ஹேவ் அ நைஸ் டே.